இன்றைய முக்கிய செய்திகள் நவம்பர் 8 2025 1. பிலிப்பைன்ஸில் குறைந்தது 114 பேரை கொன்று வியட்நாமை அச்சுறுத்தும் புயல் கல்மேகியின் வியத்தகு தாக்கத்திற்கு மத்தியில் பிரேசிலின் பெலேமில் உலகளாவிய காலநிலை உச்சிமாநாடு தொடங்குகிறது. 2. இந்தியாவின் தேசிய கீதம் 150 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது, மேலும் அரசாங்கம் ஒரு வருட கால நினைவு தினத்தைத் தொடங்கியுள்ளது. 3. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 5.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் குறைந்து 690 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. சமீபத்திய தரவுகள் தங்க இருப்பு வீழ்ச்சி மற்றும் நாணய ஏற்ற இறக்கங்கள் காரணமாக ஒரு வீழ்ச்சியை காட்டுகின்றன. 4. இந்தியாவின் நுகர்வோர் பணவீக்கம் அக்டோபர் 2025 இல் சுமார் 0.48 விழுக்காடு ஆக குறையும். 42 பொருளாதார வல்லுநர்களை கொண்ட ராய்ட்டர்ஸ் கருத்து கணிப்பு, இந்தியாவின் சிபிஐ நுகர்வோர் விலை குறியீடு பணவீக்கம் அக்டோபரில் 0.48 விழுக்காடு ஆக குறையும் என்று கணித்துள்ளது. இது ஒரு தசாப்தத்தில் மிக குறைந்த மட்டங்களில் ஒன்றாகும். காய்கறி, உணவு விலைகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்து வருவதாலும், பொருட்கள் மற்றும் சேவை வரி (ஜிஎஸ்டி) குறைப்புகளாலும் இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது. 5. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 5.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் குறைந்து 690 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. தங்க இருப்பு குறைப்பு மற்றும் நாணய ஏற்ற இறக்கங்கள் காரணமாக. 6. இந்தியா, நியூசிலாந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம். 7. மத்திய மின்சார ஆணையத்தின் கூற்றுப்படி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு இந்தியா வேகமாக நகர்வது சில சந்தர்ப்பங்களில் தேவையை விட அதிகமாக உள்ளது, இது திறமையின்மை மற்றும் அதிக செலவுகளை ஏற்படுத்துகிறது. 8. உலகளாவிய கண்ணோட்டங்களின்படி, உலகப் பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க அழுத்தத்தில் உள்ளது. சமீபத்திய கணிப்புகள் மிதமான வளர்ச்சியை காட்டுகின்றன. 2025க்கு சுமார் 3.0 விழுக்காடு மற்றும் பல எதிர்மறை அபாயங்கள், வர்த்தக பதட்டங்கள், புவிசார் அரசியல், கொள்கை துண்டு துண்டாக. 9. இந்தியாவும் ஐரோப்பிய ஆணையமும் ஒரு வார கால பேச்சுவார்த்தைகளை முடித்து, பொருட்கள், சேவைகள், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப தடைகளை உள்ளடக்கிய விரிவான FTA மீதான இடைவெளிகளை குறைத்தன. 10. மாநில மூலதனச் செலவு வளர்ச்சியை காட்டுகிறது. இந்தியாவின் முக்கிய மாநிலங்கள் ஆண்டின் முதல் பாதியில் H1 ஆண்டுக்கு ஆண்டு மூலதனச் செலவில் தோராயமாக 10 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன.